ஹாய். இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எங்கள் அம்மா வந்து ரிட்டயர்ட் ஆகுறாங்க இந்த மந்த்து. ஸோ இந்த வீடியோஸ் வந்து எப்பயுமே அழியக்கூடாது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் நான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இது ரீச் ஆகுமா ஆகாதாலாம் எனக்கு தெரியாது. பட் ஆனாலும் ஆகலைனாலும் வீடியோ அழியாமல் இருக்கும். எப்போ வந்து பார்த்தாலும் யூடியூப்பில் போய் செக் பண்ணால் இந்த வீடியோ இருக்கும். ஸோ அதுக்காக மட்டும்தான் நான் இந்த வீடியோவே அப்லோட் பண்ணுறேன். மெமரீஸாக இருக்கணும், லைஃப் லாங் மெமரீஸாக இருக்கணும்னு ஒரே விஷயத்துக்காக மட்டும்தான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஸோ இவங்க 2 பேர் தான் எங்கள் அப்பா, அம்மா. இவங்கள பற்றி ஒரு சின்னதாக ஒரு கதை சொல்லணும். கதை இல்லை, இவங்களோட லைஃப் எப்படி போச்சுன்னு தான் சொல்லணும். ஸோ இவங்க அம்மா வந்து பார்த்திங்க அப்படின்னா 32 இயர்ஸாக வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க ஒரே ஸ்கூலில். அவங்களுக்கு இந்த ஸ்கூலில் தான் ஆர்டர் கிடச்சிது. இதே ஸ்கூலில் இவங்க ரிட்டையர்ட் ஆகுறாங்க. ஸோ ஒரு கவர்மெண்ட் வேலை அப்படின்னா சும்மா இல்லை, அதில் எவ்வளோ ப்ரெஷர் இருக்கும்னு தெரியும். எங்கள் அம்மா வந்து ஒரு சத்துணவு டீச்சர் தான். அதே வந்து கவர்மெண்ட் வேலையில் பெரிய லெவல் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு எவ்வளோ பெனிஃபிட் இருக்கும், அதே வந்து ரொம்ப கம்மியான லெவலில் ஒர்க் பண்ணுற ஒரு கவர்மெண்ட் ஒர்க் எம்ப்ளாய்க்கு வந்து எந்த அளவுக்கு ஒரு ப்ரெஷர் இருக்கும் அப்படின்னா, எனக்கு அங்கே போனேன் எங்கள் அம்மா பார்த்தா தான் எனக்கு தெரியும். எல்லாருமே வெளியே சொல்லுவாங்க கவர்மெண்ட் வேலைன்னா அப்படின்வாங்க. பட் கவர்மெண்ட் வேலையில் இருக்க எல்லாருக்குமே பெனிஃபிட் கிடைக்குமான்னு கேட்டால் இல்லை. ஒரு நல்ல போஸ்டிங்கில் இருக்கவங்களுக்கு மேபி வேணால் கிடைக்கலாம். பட் எங்கள் அம்மா வந்து பார்த்திங்க அப்படின்னா, அவங்க ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணும்போது எனக்கு தெரிஞ்சு அவங்க சேலரி வந்து 150 அந்த சம்திங் அவ்வளோதான் இருக்கும். ஸோ எங்கள் அம்மாவோட வீட்டிலருந்து அவங்க அந்த ஸ்கூலோட டிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 8 கிலோமீட்டராவது இருக்கும். கண்டிப்பாக 8-10 கிலோமீட்டர் இருக்கும். ஸோ அங்கே வந்து பஸ் வசதியெல்லாம் அப்போல்லாம் அவ்வளோவா கிடையாது. இப்போயுமே அந்த அளவுக்கு இல்லை, ஓரளவுக்கு தான் வந்து இருந்துகிட்ருக்கு. ஸோ அவங்க வந்து எப்படி போவாங்க அப்படின்னா, ஒரு 90s கிட்ஸ்க்கெலாம் தெரியும், சைக்கிள்லேயே வந்து ஜென்ஸ் சைக்கிள் இருக்கும் நடுவில் கம்பி வச்சு. ஸோ அந்த சைக்கிளில் தான் வந்து எங்கள் அம்மா வந்து அந்த 10 கிலோமீட்டர் வந்து மெரிச்சிட்டு, அந்த ஊர் வந்து பார்த்திங்க அப்படின்னா பெரிய சிட்டிலாம் இல்லை, ரொம்ப கிராமம் தான். ஸோ அதனால் வந்து அங்கே தக்காளி வெங்காயம் கூட இருக்காது. ஸோ எங்கள் அம்மா சத்துணவு டீச்சர் அப்படின்றதுனால இவங்க தான் வந்து எல்லாமே வாங்கிட்டு போகணும். அரிசி, முட்டை இது எல்லாமே வந்து பிடிஓ ஆஃபீஸ் பார்த்திங்க அப்படின்னா மெயின் ஏரியாவில், அதாவது எங்கள் வீட்டாண்ட தான் இருக்கும். ஸோ இங்கேருந்து தான் வந்து எல்லாமே அங்கே எடுத்துகிட்டு போகணும். ரொம்ப நாள் கழித்து தான் ஸ்கூலில் வந்து இறக்க ஆரம்பிப்பாங்க. அதுக்கு முன்னாடிலாம் இவங்க இங்கேருந்து தான் எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ அது எல்லாத்தையும் எங்கள் அம்மா வந்து மெரிச்சிட்டு எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா, என் தம்பி வந்து எங்கள் அம்மாவோட வயிற்றில் இருக்கான். ஸோ அப்போது வந்து அவங்க மாதம் டெலிவரி ஆக போகுது. ஒரு 5 நாள் 10 நாள் வரைக்கும் எங்கள் அம்மா சைக்கிளில் மெரிச்சிட்டு போயிருக்காங்க. எனக்கு வந்து இப்போ 36 ஏஜ் ஆகுது. எங்கள் அம்மா ஒர்க் பண்ணி 32 இயர்ஸ் ஆகுது. அப்போ பார்த்திங்க எவ்வளோ டிஸ்டன்ஸ்னால், எவ்வளோ சின்ன பசங்க தான் நாங்கள் எல்லாருமே. அவ்வளோ சீக்கிரமே எங்கள் அம்மா ஒர்க் பண்ணி போயிட்டாங்க. பட் சும்மாலாம் வந்து அழகாக போகல, ரொம்ப கஷ்டப்பட்டு போயிருக்காங்க. என் தம்பி வந்து வயிற்றில் இருக்கான். அவங்க முதல் மாதத்துலேருந்து அவன் வந்து டெலிவரி ஆகிற ஒரு 10 நாள் 5 நாள் வரைக்குமே அவங்க சைக்கிளில் மெரிச்சிட்டு போய் தான் வந்து அந்த ஸ்கூலுக்கு போயிருக்காங்க. ஸோ அப்படி ஒர்க் பண்ண எங்கள் அம்மா வந்து ஜாயின்ட் ஃபேமிலியில் இருந்தோம். அப்பாவோட வீடு இல்லை, அம்மாவோட வீட்டு சைடில் ஜாயின்ட் ஃபேமிலியில் இருந்தோம். ஒரு ஜாயின்ட் ஃபேமிலியில் எந்த அளவுக்கு சந்தோஷம் இருக்குமோ அதை விட 4 மடங்கு வந்து சண்டை, பிரச்சனை, நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே நாங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கோம், எங்கள் அம்மா ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. எங்களுக்காக மட்டுமே அவங்க வந்து அவ்வளோ விஷயத்தையுமே ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. எங்கள் அப்பா ஹெல்ப் பண்ணலையா, எங்கள் அப்பா ஒர்க் பண்ணலையானா அப்படிலாம் இல்லை. எங்கள் அப்பா இன்ன வரைக்கும் இந்த செகண்ட் வரைக்கும் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கார். பட் அவரால் வந்து என்ன முடியும், அவரோட சேல்ரி எவ்வளோ அதுதான். ஸோ அந்த ஒரு சேல்ரி வச்சு நாங்கள் 3 பேரையுமே எங்கள் அம்மா கான்வெண்ட்டில் தான் படிக்க வச்சாங்க. எங்களுக்கு 3 பேர், அக்கா, நான், தம்பி 3 பேரையுமே +2 வரைக்கும் கான்வெண்ட்டில் படிக்க வச்சாங்க. திருப்பி காலேஜும் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே ப்ரைவேட் காலேஜில் தான். எங்கள் அக்கா வந்து டாக்டரேட் எம்பி மைக்ரோபயாலஜியில் டாக்டரேட் வாங்கியிருக்கா. ஸோ அது வரைக்குமே வந்து அவள் வந்து ப்ரைவேட்லேயே தான் படித்தா. தம்பி வந்து எம்ஏ படிச்சிருக்கான், இப்போ ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கான். ஏன்னா வந்து எங்கள் அம்மா வந்து பியூட்டிஷியனும்.
லேப் டெக்னீஷியனும் என்னை படிக்க வச்சாங்க. ஸோ நாங்கள் எல்லாருமே வந்து ப்ரைவேட்டில் தான் படிக்க வச்சாங்க. எதுவுமே யாருமே கவர்மெண்ட் ஸ்கூல், கவர்மெண்ட் சைட் கூட நாங்கள் போனதில்லை. ஏன் ஈவன் நாங்கள் இன்னும் ரேஷன் கடையில் கூட நாங்கள் போய் நின்று எதையும் நாங்கள் வாங்கினதில்லை. எங்கள் அம்மா எங்களை அப்படி விட்டதே இல்லை. எங்களை ரொம்ப கம்ஃபர்ட் ஜோனாக வச்சுருந்தாங்க. யார் வீட்டுக்கும் எங்களை அனுப்புனதில்லை. வந்து லீவ் வந்தது அப்படின்னா எங்கள் சித்தி வீட்டுக்கு போய் ஒரு 10 டேஸ் இருப்போம், அவ்வளோதான். மற்றபடி நாங்கள் எந்த வீட்டுக்கும் போய் யார் வீட்லேயும் போயிட்டு எங்களை கஷ்டம்னு சொல்லி விட்டதே இல்லை. நிறைய ப்ராப்ளம் வந்திருந்தாலும் எல்லாத்தையுமே எங்கள் அம்மா ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. இன்ன வரைக்குமே எங்கள் அம்மா ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து வந்து அவங்களுக்குன்ட்டு ஒரு பைக் வாங்குகிற நிலைமை வந்து ஒரு பைக் வாங்கி ஒரு ஸ்கூட்டி வாங்கி தனியாக போக ஆரம்பித்தாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு நாங்கள்லாம் கொஞ்சம் பெருசாகி நாங்கள்லாம் ஒர்க் பண்ணதுக்கப்புறம் ஒரு வீடு கட்டி அந்த வீட்டு மேலே சில லோன் வாங்கி அந்த லோன் இன்னுமே பண்ணிட்டு இருக்கோம். பட் நாங்கள் 3 பேரும் மேரேஜ் பண்ணி அந்த லோனை கூட அடைக்காமல் தனித்தனியாக வந்துட்டோம். அந்த லோனுமே வந்து எங்களுக்காக தான் வாங்கினாங்க. பட் அந்த லோனுமே நாங்கள் இன்னும் கம்ப்ளீட் பண்ணாமல் நாங்கள் கிளம்பி வந்தாச்சு. எங்களை 3 பேரையுமே வந்து அழகாக கல்யாணம் பண்ணியும் கொடுத்துட்டாங்க. எங்களை எங்கேயுமே அனுப்பாத எங்கள் அம்மா, பட் நாங்கள் அவங்கள தனியாக விட்டுட்டு வந்துட்டோம். ஈவன் நாங்கள் யாருமே அவங்க கூட இல்லை. எங்கள் அப்பா அம்மா மட்டும்தான் இருக்காங்க. இன்றைக்கி அவங்க ரிட்டையர்டாக அவங்க ஸ்கூலில் வந்து அவங்களுக்கு செலிப்ரேட் பண்ணுறாங்க. அதை போய் பார்க்கறதுக்கு கூட வந்து என்னால் முடியல. ஏன் அப்படின்னா நான் கொஞ்சம் டிஸ்டன்ஸாக இருக்கேன். எனக்கு 3 பசங்க இருக்காங்க. எனக்கு ஒரு ஃபேமிலி இருக்குது. என் ஃபேமிலிக்குள்ளே கொஞ்சம் பிரச்சனை, ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் நான் ஃபேஸ் பண்ணி பார்த்து நான் வரணும். அதுக்காக என்னால் அதை கூட பண்ண முடியல. ஏன் அப்படின்னா எங்கள் அம்மா வந்து 32 வருஷம் எங்களுக்காக மட்டுமே அவங்களோட லைஃப்பை சாக்ரிஃபைஸ் பண்ணி நிறைய பிரச்சனை. ஒருத்தவங்க போயிட்டு ஒரு 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 சின்ன வேலையில் ஒருத்தவங்க செய்கிறாங்க அப்படின்னா அப்போ அவங்க எவ்வளோ ப்ரெஷர் இருக்கும் அப்படின்னா அது எனக்கு தெரியும். ஏன் அப்படின்னா அவங்க நேராக போயிட்டு அரிசி பருப்பு மட்டும் கொடுத்துட்டு வர வேலை இல்லை. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து இது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க ஒரு 2 ஸ்கூலோட ஆர்டரும் அவங்க கையில் வந்தது. ஏன்னா அங்கே வந்து சத்துணவு டீச்சர் இல்லாததுனால இவங்க 3த்தையுமே பார்க்குற மாதிரி வந்தது. ஸோ 3த்தையுமே அவங்க பார்ப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த எலெக்ஷன் டியூட்டி, எலெக்ஷன் டைப்போ போயிட்டு வீடு வீடாக அந்த ஓட்டர் லிஸ்ட் எடுக்கிறது, இது மாதிரி நிறைய வேலை வந்து அவங்க செஞ்சுட்டே இருப்பாங்க. இதெல்லாம் கம்பல்சரி செய்யணுமா அப்படின்னு கேட்டால் இல்லை. அதில் வந்து ஒரு 2000 கிடைக்கும், அதில் ஒரு 5000 கிடைக்கும் அப்படின்றதுனால எங்கள் அம்மா வந்து வெயில் பார்க்காம, உடம்பு வலி பார்க்காம, எதுவுமே பார்க்காம போவாங்க. அவங்க கூட ஒர்க் பண்ணுறவங்க போக மாட்டாங்க. ஏம்மா போகிறேன் அப்படின்னா கூட அதில் ஒரு 2000 கிடைக்காதா அப்படின்னு போவாங்க. ஸோ அப்படியெல்லாம் எங்கள் அப்பா வந்து நிறைய கஷ்டப்பட்டுருக்காங்க. இன்றைக்குமே கஷ்டப்பட்டுட்ருக்காங்க. ஆக்சுவலாக எங்கள் அம்மா போகும்போது ஒரு 0வாக தான் போனாங்க அந்த வேலையில் சேரும்போது. உண்மையாக சொல்லணும் அப்படின்னா இன்றைக்கும் எங்கள் அம்மா ஒரு 0வாக தான் இருக்காங்க. 32 வருஷம் வேலை செஞ்சு 3 பிள்ளைங்கள படிக்க வச்சு கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. அவ்வளோதான். அவங்களுக்காக எல்லாரும் சேர்ந்து ஒரு வீடு கட்டணும். அவங்களும் சேர்ந்து தான் எல்லோரும் சேர்ந்து எங்களால் முடிஞ்ச ஒரு பெரிய வீடு உள்ள ரொம்ப நார்மலாக ஒரு வீடு கட்டி கொடுத்தோம். பட் அந்த வீடும் கொஞ்சம் லோன் வாங்கி அதுவும் கொஞ்சம் லோனில் இருக்குது. பார்க்க போனால் எங்கள் அம்மாக்காக நாங்கள் எதுவுமே பண்ணலை. எங்களுக்காக எங்கள் அம்மா எவ்வளோ பண்ணியிருக்காங்க, எவ்வளோ இழந்திருக்காங்க. இன்றைக்கி எதுவுமே இல்லாமல் யாருமே இல்லாமல் தனியாகவும் இருக்காங்க. பொண்ணு மட்டும் தனி, பையன் மட்டும் போயிட்டான் அப்படின்னா அது மட்டும் வழி இல்லை. பொண்ணுங்களும் போனால் வழி தான். அவங்கவுங்க லைஃப் அவங்கவுங்க தான் பார்க்கணும். யாருமே வந்து பெத்த அப்பா அம்மாக்காக மெயினாக வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த பொம்பளை பசங்க லைஃப்பில் வந்து ஒரு அம்மா அப்பானா அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குற வரைக்கும் தான் அம்மா அப்பா. அதுக்கப்புறம் வந்து நம்ம யாரோன்ற மாதிரி தான் வந்து நம்மளை ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணி வச்சுருக்காங்க. அது வந்து முக்கால்வாசி ஜென்ஸ் வந்து இன்னமும் ஃபேமிலியோடு இருக்காங்க. நிறைய பேரும் தனி கொடுத்துன்னு போகிறாங்க, அது வேறு. பட் இந்த மாதிரி வந்து அப்பா அம்மா ஃபேமிலியை விட்டுட்டு இன்னொரு ஃபேமிலிக்குள்ளே போயிட்டு நம்ம வந்து
இவ்வளோ பெயினையும் வச்சுட்டு நம்மள ஒரு ஒரு இவ்வளோ நமக்காக கஷ்டப்பட்ட ஒரு அம்மாவுக்கு ஒரு ரிட்டையர்ட் ஆகுறாங்க. அவங்கள போய் கிட்ட நிற்கக்கூட முடியலன்றதெல்லாம் ரொம்ப கஷ்டம், ரொம்ப கொடுமை. ஸோ அதுக்கு தான் எனக்கு பேசும்போதே வந்து அழ வந்துட்டுருக்கு. மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. நான் இது வரைக்கும் எங்கள் அம்மாவுக்கு எதுவுமே செய்யலை. எங்கள் அம்மா எனக்கு நிறைய இன்றைக்கி வரைக்கும் எங்கள் அம்மா நிறைய செஞ்சுட்டே தான் இருக்காங்க. எனக்கு ஒரே ஒரு ஆசை மட்டும்தான். எங்கள் அம்மா என்னை படிக்க வச்சுருந்தாங்க. நான் வந்து மேரேஜ்க்கு முன்னாடி வரைக்கும் நான் ஒர்க் பண்ணிகிட்ருந்தேன். மேரேஜ்க்கு அப்புறம் நான் ஒர்க் பண்ணலை. எனக்கு 3 பசங்க இருக்குது. அதனால் நான் ஒர்க் பண்ணலை. பட் எனக்கு இப்போது வந்து ஒர்க்கோ பிஸ்னஸோ ஏதோ ஒன்று எங்கள் அம்மாவுக்கு நான் பண்ணணும், எங்கள் அப்பா அம்மாவுக்கு பண்ணணும். போதும் 2 பேருமே வந்து ரொம்ப ஏஜ் ஆகிடுச்சு. ரிட்டையர்ட் ஆகிடுச்சு. அவ்வளோதான், இனி அவங்க ஒர்க் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அந்த பதவியும் போகுது. ஸோ இதுக்கு மேலே அவங்கள ப்ரெஷர் போட்டு இதுக்கு மேலே வந்து அவங்கள கஷ்டப்படுத்தக்கூடாது. ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு இந்த காடோ இல்லை இந்த பிரபஞ்சமோ அப்படின்னு நினச்சது அப்படின்னா வேறு எதுவுமே எனக்கு தேவையில்லை. என் ஹஸ்பண்ட் வந்து என்னை நல்லா பார்த்துக்கிறாங்க, என் பசங்களை நல்லா பார்த்துக்கிறாங்க. நான் வந்து ஒர்க் பண்ணி அவங்கக்கிட்ட கொடுக்கணுன்ற நிலமையில வந்து இல்லை. இருந்தாலும் என்னை அவங்க அனுப்பல. பட் இப்போது வந்து என்னென்னா எங்கள் அம்மாவுக்காக நான் ஏதாவது பண்ணணும், என்னால் முடிஞ்சதை நான் எங்கள் அம்மாவுக்கு கொடுக்கணும். எங்களை வந்து எங்கேயுமே அனுப்பாதவங்க, ஒரு கம்ஃபர்ட் ஜோன்லேயே வச்சுருந்தவங்கள அட்லீஸ்ட் இதுக்கப்புறமாவது என்னால் முடிஞ்சதை நான் பண்ணணும் அப்படின்னு எனக்கு தோணுது. அது காட் கிரேஸ். நான் நினைக்கிறது நடந்தது அப்படின்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஒரு விஷயம் மட்டும் என்னென்னா, அப்பா அம்மாவை தனியாக விடாதீங்க. அது பொண்ணாக இருந்தாலும் சரி, பையனாக இருந்தாலும் சரி, நமக்காக கஷ்டப்பட்டவங்கள நம்ம விடவே கூடாது. ஆனால் நம்ம ஒரு கேர்ளாக இருக்கிறதுல வந்து பயங்கரமான ஒரு ப்ரெஷர் இருக்குது. அதே வந்து ஒரு ஜென்னாக இருக்கும்போது அந்த ப்ரெஷர் கொஞ்சம் கம்மி தான். தனி குடித்தனம் போகிறவங்கள பற்றி நான் பேசலை. தனி குடித்தனம் போகாமல் ஃபேமிலியோடு இருக்கிறவங்கள பற்றி தான் நான் பேசுகிறேன். அவங்க வந்து என்ன ஆனாலும் அவங்க அப்பா அம்மா கூட அவங்க இருக்கும்போது நம்ம அப்பா அம்மாவை வந்து போய் பார்க்கறதுக்கு கூட நம்மளால் முடியல. அதெல்லாம் ரொம்ப கொடுமைல்ல. ஏன்னா நம்மளை இந்த அளவுக்கு வளர்த்து கொடுத்ததுனால தான் அவங்க நம்மளை வச்சுக்கிறாங்க. அப்படியே நம்மளை அவங்க எதுவுமே பண்ணாமல் விட்டுருந்தா என்ன நடக்கும்?